ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பிரைட் வார்ஸ். இந்த படத்தில் 2 ஹீரோயின் லிவ் அண்ட் எம்மா. அவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்க சின்ன பசங்களாக இருந்தப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க நியூயார்க்ஸ் ஐகானிக் பிளாசா ஹோட்டலில். அதே மாதிரி தான் அவங்க கல்யாணமும் பண்ணணுன்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க லட்சியமாக வச்சுருப்பாங்க. அதுவும் 2 பேருமே ஜூன் மந்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. இப்போ 2 பேரும் வளர்ந்து வேலைக்கும் போயிட்டுருக்காங்க. 2 பேருக்கும் பாய் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கும். இவங்க 2 பேரோட பாய் ஃப்ரெண்ட் ஒரே டைமில் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சந்தோஷத்தில் அவங்க 2 பேரும் முதல்ல போன இடம் அந்த ஐகானிக் பிளாசா ஹோட்டலுக்கு தான். அந்த இடம் ரொம்பவே ஃபேமஸுங்கிறனால 3 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாருமே புக் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஜூனில் 2 ஸ்லாட் மட்டும்தான் இருக்கும். 2 பேருமே 1 வீக் கேப்பில் ஒரு டேட் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தரோட கல்யாணத்துக்கு ஒருத்தர் வரணுங்கிறதுனால ஒரே நாள் சூஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஹோட்டல் சைடில் நடந்த தப்பால் இவங்களோட மேரேஜ் டேட் ஒரே நாளில் தான் புக் ஆகிருக்கும். ஜூன் இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு மாதத்தில் ட்ரை பண்ணலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஹோட்டலில் இதை விட்டால் 3 வருஷத்துக்கு டேட் ஃபுல் புக் ஆகிருக்கும். இதனால் அவங்க 2 பேருமே பேசி நம்ம கல்யாண ஏற்பாடுகளை கொஞ்சம் நாளைக்கு ஹோல்டில் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் லிவ் அவங்களோட கல்யாண ஏற்பாடெல்லாம் எம்மாவுக்கு தெரியாமல் பின்னாடி பார்த்துட்டு இருப்பாங்க. அது எம்மாவுக்கு தெரிய வந்ததும் எம்மாவும் அவங்க கல்யாண ஏற்பாடுகளை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதனால் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கும் சண்டையாக உருவாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சண்டை பெருசாகி 2 பேர் கல்யாணத்தை 2 பேர் நிப்பாட்டுற அளவுக்கு போயிட்டுருப்பாங்க. கல்யாணத்தை நிறுத்த என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சண்டைக்கெல்லாம் நடுவில் இவங்களை யார் உண்மையாக லவ் பண்ணுறாங்கிற விஷயத்த அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டேட்டில் ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது. அது யாரோட கல்யாணம்? இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இருந்த லட்சியம் ஜெயிச்சுதா, இல்லை சின்ன வயசுலேருந்து இவங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜெயிச்சுதா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. சின்ன வயசுலேருந்து கல்யாணம் பண்ணணுங்கிறத லட்சமாக வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஏஜி சினிமா டைம். வணக்கம்.